மம்மிக்கு காபி கொண்டு வர அழகே அழகு. அம்மா உங்க கெத்து இன்னும் செத்து போகல. என்ன காபியோட கிராஸ் பண்றாங்க? நில்லுங்கடா. யாருக்குடா காபி கொண்டு போறீங்க? அம்மா இது என்ன ஹோட்டல்ல கஸ்டமருக்கு காபி குடுக்கிறதுக்கு? அவங்களே வந்துதான் குடிப்பாங்க. வீடுமா, எங்க பொண்டாட்டிகளுக்கு காபி எடுத்துட்டு போறோம். இது எங்க கையால போட்ட காபி. ஆமா, இது இன்ஸ்டன்ட் காபி. ஃபில்டர் காபி போலவே சுவையானது. டிங் டாங். இது டின் பாலா டினோ பாலா? சைபால். அப்ப இன்னோட சொறி சேரங்களா ஒழிஞ்சிடும். வாய முடியா. டேய், பொண்டாட்டி தான்டா புருஷனுக்கு காபி குடுக்கணும். அம்மா பாவம் எங்க பொண்டாட்டிங்க பகல் பூரா ஹோட்டல்ல மாடாட்டம் உடைக்கிறாளுங்க. ஏதோ ராத்திரி நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா தூங்குறாளுங்க. அதுவும் எங்க தூங்குறாங்க. ராத்திரி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறோம், காலையில கொஞ்சம் காபி கொடுக்குறோம். இது கொஞ்சம் அது கொஞ்சம். சரி சரி, அம்மாட்ட இதுக்கு வீண் பேச்சு. புடவை துவைக்கிற டைம் ஆச்சு. அதே ஆரம்பிச்ச. நீ ஜாக்கெட் துவைக்க ஆரம்பிச்ச அடுத்த நாள் சரி. ஜாக்கெட் வேற துவைக்கிறீங்களா? சுடிதார உங்க அப்பா நான் தோப்பான், அதையும் நாங்க தான் துவைக்கிறோம். கிழிஞ்சு. டேய் விட்டா டெமான்ஸ்ட்ரேஷனே காட்டுவீங்களே. அம்மா இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. வாங்க வாங்க வாங்க. இதையும் துவைக்கணுமா? பசங்க ஒன்ன மறந்துட்டாங்க. பெட்டிக்கோட். வாய முடியா. அம்மா இவன் வாழை ஒட்ட நறுக்கணும்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப மேலேயே ஏறிட்டான். டேய், என்னடா இது? போட்டா தெரியுதுடா, போட்டோ மாத்துற மாதிரி என் பிள்ளைங்களையும் நீதான் மாத்தி இருக்க. அம்மா அந்த மாத்துறது கவுத்துறது கெடுக்கிறதுலாம் உங்க வேலை. உங்களால கெட்டு போன பிள்ளைய அவங்க உங்க பொண்டாட்டினால நீங்க திருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க பிள்ளைகளுக்கு பூரா புதுசா ஒரு பட்டம் கொடுக்க போறேன். சிறந்த புருஷன்மார்கள். நாளைக்கு விழா, சீஃப் கெஸ்ட் நீங்க. அம்மா ஐயா என்ன 1ஆம் கிளாஸ் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அணிலுக்கு அப்புறம் ஆடா இல்ல ஆவின் பாலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மடையா, நான் டபுள் கிராஜுவேட். என் மருமகளுங்க என்ன முட்டாளாக்கி 1ஆம் கிளாஸ் காமிச்சிட்டாங்க. அவளுங்களை விட மாட்டேன். அரிச்சுவடையில இருந்து ஆரம்பிச்சு அவங்க இருக்கிற சூடு தெரியாம பண்ணிடுவேன். சபாஷ், என்னவோ பெருசா பண்ண போறீங்கன்னு தெரியுது, ஆனா எப்படி பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. உனக்கு 4 மாடுங்க சிங்கம் கதை தெரியுமா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. வீட்டு கதையை கேட்டா மாட்டு கதையை சொல்றீங்களே. மாடுங்க ஒத்துமையா இருந்த வரைக்கும் சிங்கத்தால ஜெயிக்க முடியல. சூழ்ச்சியால பிரிச்சது, அப்புறம் ஜெயிச்சது. நானும் 4 மாட்டை பிரிச்சு காட்டுறேன். நம்ம வீட்டுல 3 மாடுங்க தானே இருக்குது. 4வது ஒரு மாடு இருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியாது. முதல்ல கண்ணுக்கு தெரியாத அந்த மாட்டை கட் பண்ணி கடா. அப்பா, ஃபிட்டிங்ல ஏதோ கோளாறு போல இருக்குது. அதான் அம்மா கட்டிங்ல இறங்கிட்டாங்க. அம்மாவுடைய நிழல் ஆலமர நிழல் மாதிரி நம்ம வரைக்கும் உஷாரா இருக்கணும். முருகா 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 அம்மா முருகா முருகா அம்மா 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 அம்மா. என்னம்மா இது? சாதாரண தாய போய் தெய்வ தாயா வந்திருக்கே. காரைக்கால் அம்மையா ரேஞ்சுக்கு போயிட்டியம்மா. ஏமா ஏதாவது ஆசிரமம் கட்டி அருள் வாக்கு சொல்ற மாதிரி ஐடியாவாமா? அப்படின்னா உடனடியா சொல்லு. ஹோட்டல் பிசினஸ் மூடிட்டு நேரா எல்லாரும் குடும்பத்தோட ஆசிரமத்துக்கே போயிடலாம். அங்கதான் வசூல் ஜாஸ்தி. ஐயோ முருகா, பணத்தை பத்தி என்கிட்ட பேசாதப்பா. இனிமே எனக்கு தேவை மன நிம்மதிதான். அந்த நிம்மதி இந்த மாலையில தான். இந்த மாலை தான் நிம்மதி உங்கள் சாய்ஸ் அம்மா. ஆமா கண்ணுங்களா, பழனி மலைக்கு பாத யாத்திரையா போறேன். இப்போ கூட வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். பாருங்க, அபிஷேக பால். ஓ, சாமி மேல ஊத்துன உடனே சைடு வழியா வெளியே வந்துருமே, அந்த அபிஷேக பாலாமா? நான் கூட பூத்துல வாங்கின ஆவின் பாலாக்குன்னு நினைச்சேம்மா. இருங்கப்பா, எல்லாருக்கும் அபிஷேக பால் டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன். அம்மா என்றால் அன்பு. ஏய் அம்மாவா இது? என்னால நம்பவே முடியல. ஒருவேளை அம்மா மாதிரியே குளோனிங்ல உருவாக்கிட்டாங்களா? ச்சே, ஆட்டுக்கு குளோனிங் பண்ணியே மனுஷன் கன்ஃபியூஸ் ஆகி போய் கிடக்குறான். இதுல அம்மாக்களுக்கு குளோனிங் பண்ணா அவ்வளவுதான். அப்பாக்கள் பாட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோஹிணி, ராகினி, ரூபினி, வாங்கடா கண்ணுங்களா. என்னம்மா கேட்டப்ப மாத்திக்க ஒரு செட்டப்பா வந்து நிக்கிற? நீ என்ன மாமியாரா இல்ல சாமியாரா? மாமியாரா அதிகாரம் பண்ண, இப்ப சாமியாரா அடங்கிட்டேன். என்னம்மா ஒரு தின்சா வந்து குல்சாவா பேசுற? என்னம்மா பண்றது, நானும் மனுஷதானே. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குதுன்னு மனசு திருந்தி முருகனுக்கு மாலை போட்டேமா. உடு மாட்ற எப்படியோ
சால்னா பூனை சைவ பூனை ஆயிடுச்சு. என்னது இது? இது முருகனுக்கு அபிஷேகம் செஞ்ச பால்மா. ஓ. எல்லாம் உங்களுக்கு தான். இதோ பாருடா, நாயர்கட சைனா பால் குச்சி இருந்து நம்மளுக்கு அபிஷேக பாலா. சீக்கிரம் குடு, நான் ஹோட்டலுக்கு போறோம். குடிக்காதீங்கம்மா, குடிக்காதீங்க, 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 குடிக்காதீங்க. ஏன் நான் குடிக்க இதுல வேணாம்? விஷம் கலந்துருக்குமா? உலகாரி உங்க 3 பேரும் கொலை பண்றதுக்காக விஷத்தை கலந்து வச்சிருக்கா அந்த பொம்பளை. என்னது விஷம் கலந்துருக்கா? அட்டே பாவி, யோ ஹஸ்பண்ட், இது அநியாயம் செய்யறாங்க பாயா. என்னம்மா ஆச்சு? என்னவா வாட்டக்காரி பண்ண வேலைய பாத்தியா ஐயா? எங்களை கொல்றதுக்காக பால் விஷத்தை கலந்துருக்கான். ஐயோ, செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பால் ஊத்துவாங்க. ஆனா நாங்க உயிரோட இருக்கும்போதே இந்த பொம்பளை எங்களுக்கு பால் ஊத்தி சாவடிக்க பாக்குறா. கொலைகாரி, சாமியார் வேஷத்தை போட்டு எங்களை சாவடிக்க பாக்குறியா? ஆமா. நான் பார்த்து நிக்கிறீங்க. அதை எடுத்து எங்களுக்கு குடிக்க சொல்றியா? டேய் கடம்பா, இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் அவங்க எங்க அம்மா. ஆமா. இப்படி ஒரு காரியம் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. விஷம் வச்சாங்கன்னு சொல்றீங்களே, யார் பார்த்தது, யார் சாட்சி? யோ, நான் தான் என் சாட்சி. ஆ? என் கண்ணால கண்ட காட்சி. இந்தாம்மா விஷம் கலந்தியா இல்லையா? வாயை திறந்து சொல்லு. லுக்கு விட்டா கலந்தேங்கறியா கலக்கலைங்கறியா? அம்மா, என்னம்மா இது? நான் பால்ல விஷத்தை கலந்திருந்தா இன்னும் சொத்து இருக்கணுமே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் உயிரோட அட இருக்கிறேன். பாவி, பால்ல விஷம் சொல்லி தாய் பாசத்தையே சந்தேகப்பட வச்சிட்டியடா. அட இல்லப்பா, என் கண்ணால நான் வாய மூடி நிறியா. முதலாளி தான் வேலைக்கார மேல பழிய போடுவாங்க. ஆனா நீ சம்பளம் கொடுக்கிற முதலாளி மேல பழிய போட்டியா? அதானே, ஏதோ ஒரு காலத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணங்கிறதுக்காக இப்படியா? உன்ன போய் எங்க அண்ணன் மாதிரி நினைச்சு பாரு. எங்க சிறப்பால எங்களை நாங்க அடிச்சுக்கணும். இதுக்கு தான் யார எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். எம்மாடி, கால் எடுத்து வைக்கிற படிக்கல் இது, கை எடுத்து கும்புற சாமி கல் இதுன்னு உங்களுக்கு போக போத்தாமா புரியும். கேட்டுக்கு வெளியே நிக்க வேண்டியவனை வீட்டுக்குள்ள விட்டது நம்ம தப்பு. இதுக்கு மேலேயும் இங்க இருக்கணுமா வேண்டாமான்னு அம்மா நீயே முடிவு பண்ணிக்க. அத்த, முதல்ல இந்த டுபாகூர் பார்ட்டிய வேலையை விட்டு தூக்குங்க. வேண்டாம்மா, வேண்டாம். பாவம், அவ ஏதோ தெரியாம என் மேல அபாண்டமா பழி போட்டுட்டா. ஆனாலும் இவனை தண்டிக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கலம்மா. ஏன்னா எனக்கு இப்படி தங்கமான மருமகளுங்க கிடைக்கிறதுக்கு இவன் தானே காரணம். அதனால இவனை அனுப்பக்கூடாது. இத பாருங்கம்மா, இவனை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்க. அத்தைக்கு எப்பவுமே பெரிய மனசு. வேணும்னா இவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம். எப்படி? அதாவது இனிமே இவன் வாசலோட இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வர வேணாம். கரெக்ட். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, போப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா, போங்க. சரி, வா. இன்னும் ஏன் பண்ணிக்கிற? போப்பா, வாசலுக்கு போ. பாத்தியா எப்படி ஒத்துமையா இருந்த 4 மாட்டுல ஒரு மாட்டை சாமர்த்தியமா பிரிச்சுட்டேன். புரியலையா? உன்னை தாண்டா மாடுன்னு சொன்னேன். டேய் முட்டாள், நான் பால்ல விஷத்தை கலக்கலடா. நீ பாக்குறேன்னு தெரிஞ்சதும் கலக்கிற மாதிரி நடிச்சேன்டா. உன்னை ஏன் இந்த வேலையை விட்டு தூக்கல தெரியுமா? நீ இங்கேயே இருக்கணும், நான் ஜெயிக்கிறத நீ பார்க்கணும். என்ன இருந்தாலும் டீ கிளாஸ் தான் ஹை கிளாஸ் ஆண்டா மடையா மடையா. சு, அம்மா பார்வதி அம்மா, பாதியில சிரிக்கிறவங்க ஜெயிச்சதாக அர்த்தம் இல்ல, கடைசியில சிரிக்கிறவங்க தான் ஜெயிச்சதாக அர்த்தம். ஆ? என்ன முறப்பு? அம்மா பார்வதி அம்மா, புதுசா பங்களா கட்டினவன பழச மறந்துருப்ப இல்ல, அதனாலதான் நீ சொன்ன நிலாக்க உனக்கே ஞாபகப்படுத்துறேன். யாரும் எதையும் எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம். ஏன்னா ஜெயிக்க போறவன் நான் தான். இப்ப நான் மேல இருக்கேன், நீ ரொம்ப கீழே இருக்க. ரொம்ப கரெக்ட். நான் நிக்கிற இடத்துல இருந்து கீழே விழுந்தேன்னா லேசா தான் அடி விழுகும். 18 படிக்கு மேல நீ நிக்கிற பாத்தியாமா, அங்க இருந்து கீழே விழுந்தீங்கன்னா தெரிச்சிரும் பல்லு. டேய், நான் பார்வதி அம்மாடா. நான் பிளாட்பாரம்மா. டேய், சும்மா எப்ப பார்த்தாலும் டேய் டோயின்னுக்கிட்டு. இந்த பாருமா, நீ என்ன செஞ்சாலும் நான் வெளியே சொல்லவே மாட்டேன். ஆனா நான் வெளியே தான் இருப்பேன், ஜெயிப்பேன். ஏன்னா நான் ஜென்டில்மேன். டேய், போடா. பங்களாக்கு வந்தாலும் பழைய பழக்கங்கள்லாம் மாத்திர கூடாது.
எப்பவும் போல ஒரே இலையில தான் சாப்பிடணும் என்ன? நீ சொன்ன சரிதாம்மா. என்னம்மா 2 கை நீட்டுற? என் கை இவ்வளவு பெருசு இல்லம்மா. யாருது இது? மருமகளுங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறீங்க. ஒரு காலத்துல நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ தானே. உங்க கூட்டணியில என்னையும் சேர்த்துக்கங்களேன். என்னம்மா தனி கட்சியா போனவங்க தாய் கட்சிக்கு வந்து சேர்வாங்க, இங்க நடனா உள்டாக்குது. அம்மா, பணம் நம்மள பிரிச்சிருச்சு, பாசம் நம்மள சேர்த்துருச்சு. கொடுங்கம்மா, கொடுங்க. கா 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 கா. என்னயா வெள்ள அனுப்பிச்சு கூட உனக்கு இன்னும் கோய்ப்பு குறையிலையா? என்னமா கா கான்னு கூவின்னு இருக்கிற? அட நீ ஒண்ணுமா, நான் காக்காய்க்கு சோறு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, காக்காய்க்கு சோறு வைக்கிறது புண்ணியம், ஆனா எல்லா காக்காய்க்கு வைக்கப்படாது. குண்டா ஒரு அண்டங்காக்கா நாயா சுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு மட்டும் சோறு வச்சீங்க, சோறையும் தின்னுபிட்டு நம்மளையும் சேர்த்து தின்னுபிட்டு போயிரும். ஜாக்கிரதை. கா 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 கா. என்னம்மா நீங்க மாடுகளை பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்களும் மாடுகளோட சேர்ந்துக்கிட்டு புல்ல திங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏச்சி, ஃபுல்லா திங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆஹா, இப்ப புரிஞ்சு போச்சு. கண்ணுக்கு தெரியாத மாடு ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். மடையா, அந்த மாடு வெளிய இருக்க ஆட்டோக்கார, நான் நரிடா. என்னம்மா அது, வெளியில மாடுங்கிறீங்க, உள்ள நரிங்கிறீங்க. வர வர நம்ம வீடு தேவர் பிலிம்ஸ் படம் மாதிரி ஆயி போச்சு. அம்மா அங்க பாருங்க. ஆஹா, பொங்கினாள் பொங்கினாள் தங்கை, பாட்டிலின் விளிம்பு வரை பொங்கினாள். நல்ல சகுனம், பொங்கிருச்சு பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஏயா பீர பொங்க விட்டுட்டு பொங்கல பொங்கல் கத்திக்கினுக்குறா? சோறு பொங்குனா என்ன, பீரு பொங்குனா என்ன, நம்ம ஆளுகளுக்கு சென்டிமெண்டா ஏதாவது ஒண்ணு பொங்கணும். சினிமாவுல கூட மாடு பால் கறக்கும் போது லட்சுமி பொங்க பொங்க பால் கறந்துட்டான்னா சொல்லுவாங்க. எனக்கு லட்சுமி கிடைக்கல, இந்த கிடைச்சது, பொங்க விட்டுட்டேன். ஏயா ஆ. வீட்லயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உங்க ஆத்தா கேட்க மாட்டாளா? கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நானே தான் அடிப்பேன். வேணா நீ ஒரு பீர் விட்டுக்க. குளி 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 குளி. பொண்டாட்டிய முழுக வைக்கிறதுல புருஷனுக்கு என்ன பெருமை? முழுகாம இருக்க வைக்கிறதுல தான் பெருமை. என்னப்பா இதெல்லாம்? பார்க்கு ரெடி, பயத்துக்கு சொல்லிட்டேன். ஓகேயா? இன்னத்துக்கு பயம்? நீ என்ன தமிழ் படமே பார்த்தது கிடையாதா? ஹீரோயினை படுக்க வச்சு தொப்புள்ள கோலி விளையாடுவாங்க, ஆம்லெட் போடுவாங்க, பம்பர விடுவாங்க. நான் இப்ப பழம் உருட்டி விளையாட போறேன். என்ன பயம்? சின்ன பையன்தான், பலாப்பழம். பண்ரோட்டில சொல்லிட்டேன், இப்ப வந்துரும். பாவி, எனக்கு இந்த பார்க் செட்டப்ப பாக்கும்போது பல்லான ஞாபகம் எல்லாம் வருதுப்பா. கைத என்ன சொல்றீங்க? ஐய சோமாரி, என்ன சொல்றதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறப்பா. சொல்லுமே. இந்த எல்லாம் பாக்கும்போது ஆ. எனக்கு யார் பாக்கெட்லயாவது பிளேட் போடணும்னு கை நமாங்குது. என்ன வச்சிருக்கிற பாக்கெட்ல? கஸ்மாலம் கட்டி பிடிக்கலான்னு வந்தாக்க கட் பண்றதுக்கு ஐடியா கொடுக்குறியா நீ? பின்னாடி ஒரு பாக்கெட் எடுத்து பாரு, பாரு. அங்க ஒண்ணு இருக்குதா? எங்க? பேக் பாக்கெட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா? பாத்தீங்களாமா, பொண்டாட்டிங்க வந்தாலும் வந்தாலுங்க பசங்களோட ராவடி தாங்க முடியல. இப்படி ஒட்டி ஒராசினா உங்க திட்டம் எப்படி பலிக்கும்? எதையோ கட் பண்ணி கடாசினீங்க, ஆனா நீங்க கட் பண்ண வேண்டிய ஐட்டமே வேற. கட் பண்றேன். ஏன்னா இந்த மாசம் மும்மாரிங்கறாங்களே, அப்படின்னா என்ன? மும்மாரினா தெரியாது, அதானே வெள்ள மாதிரி, சோமாரி, கேப் மாதிரி. தூள்மே. அத என்ன ஃபீலிங் ஆக்குற? என்னமா இது? கார்ப்பரேஷன் கொயா மாதிரி கண்ணுல கண்ணீர் கொட்டின்னு இருக்குது. இத பாருப்பா, ஒரு கண்ணுல ஆனந்த கண்ணீர், இன்னொரு கண்ணுல ரத்த கண்ணீர். சின்னம்மா பயாஸ்கோப் டயலாக் எல்லாம் விடுற? ரோஹிணி, ஆண்டி, ராகினி, மாமி, ரூபினி, அத்தை, நீங்க 3 பேரும் என் பிள்ளைங்களை நெஞ்சில சுமக்குறீங்க. ஆனா நான் வயித்துல சுமந்த நீங்க 3 பேரும் என் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. அதே சமயம் எனக்கு வந்த நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு பயமாவும் இருக்குமா. தெரியலையே. கல்யாணம் ஆன புதுசுல நானும் என் புருஷனோட உங்களை போலதான் நெருக்கமா இருந்தேன். ஆனா கடைசியில அதுவே வினையாயிடுச்சு. அந்த ஆள் என்னை விட்டுட்டு வேற எவ கூடயோ ஓடி போயிட்டான். மெய்யாலுமா? பெத்தவளே சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை
என் பிள்ளைங்களும் அவங்க அப்பா மாதிரி இருந்துட்டா பிரியுது. ஆம்பளைங்களுக்கு லிமிட்டா டாவு காட்டணும், இல்ல அப்பாலிக்க நமக்கே சைலண்டா டாட்டா காட்டிட்டு போடுவானுங்க. கரெக்டா? அத்தை, நீ என்ன சொன்னாலே நாங்க கேட்டுக்கிறோம். அத்தை, கவலை விடாத, எங்க புருஷனுங்க கோட்டாவுல கைய வைக்கிறான். நம்ம அவசரம் தெரியாம பூக்கடைக்காரன் எல்லா பூவையும் சேர்த்து கட்டிட்டா. இந்த பாரு, என் பிட்ட என்கிட்ட கூட என் பொட்டாட்டி தலையில வைக்கணும். நான் மாத்திரம் என்ன காதலியா வைக்க போறேன்? அடாடாடாடா, இந்த பூ சென்டிமெண்ட் அல்வா சென்டிமெண்ட் தமிழ்நாட்டை விட்டு போகாது போல இருக்கே. அவசரத்துல சில பேர் பூவை தின்றா, அல்வா தூக்கி தலையில வச்சுக்கிறாங்க. முதல்ல அவங்கள திங்கணும். அப்பனே முருகா, வேல் வேல் முருகா, வெற்றிவேல் 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 முருகா, வேல் வாங்க, வேல் வாங்க. முருகா. பஜனைக்கு பொம்பளை எல்லாம் வந்தாச்சு, ஆம்பளைகளே காணுவேன்னு பார்த்தேன், வந்துட்டீங்க. யோ கணக்கு, என்ன கிண்டலா? ஏன் யோ, எங்களை பார்த்தா மார்கழி மாசம் பஜனை கோஷ்டி மாதிரியா தெரியுது? என்ன வீடாயா இது? எக்மோர் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட லக்கேஜ்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற. இதுல எங்க பொண்டாட்டிகள் நாங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? டா, மேடை மேல பச்சை பசேல்னு உட்கார்ந்துக்கிற பாத்தீங்க தான். ஏய், பாட்டிக்கிட்டு நான் குத்திடுவேன். முருகா. பக்தா. ஐயோ, என்னது பக்தாவா? கைதே கஸ்மால என் பீச்ச கை மூஞ்சில வைக்க. அடடா, திடீர்னு உங்களுக்கு எப்படி சால்னா பாஷை வந்துச்சு? ஓ, அந்த சால்னா பாஷை மட்டும் இல்லடி, சைனா பாஷையும். ஆமா, நீ யாரை கேட்டு மாலை போட்ட? இதுக்கு என்ன ஜோசியமா பாத்துட்டு இருக்க முடியும்? அவன் சொன்னா அடியாள் போட்டுக்கிட்டேன். ஏதோ மாலை போட்டுக்கணும்னு தோணுச்சு, போட்டுக்கிட்டேன். எப்படி தோணும்? புருஷனை கவர்ற மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ண தோணணும், காஃபி போட தோணணும், இந்த பாரு இந்த பெட் அது மேல பூவெல்லாம் போடணும்னு தோணணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த வயசுல மாலை போடணும்னு தோணுதே. நீ பொண்ணு இல்ல, மண்ணு. இடியட். மண்ணுதான் முருகா, மண்ணுதான். நாமோ திருச்செந்தூர் மண்ணுதான். ஐயோ, நீ தஞ்சாவூர் மண்ணா இருந்தா உன்னை வச்சு பானையாவும் செஞ்சிருப்பேன். கைதே கஸ்மாலம் சவுக்குறக்கிய. திட்டுகிறாயா சிஷ்யா? திட்டு திட்டு, நன்றாக திட்டு சிஷ்யா. சிஷ்யாவா? சாமியார் ரேஞ்சு போயிட்டியா? ஒரு போலீஸ் சாமியாரா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நோ டச். நான் முற்றும் துறந்தவள். முற்றும் திறந்தவள் இழுத்து மூடிக்கிறியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பூட்ட திறந்த, பேங்க திறந்த, பேங்க் லாக்கர் திறந்த, இப்போ வாடா. நோடா, ஏன்? நான் 40 நாளைக்கு இல்லற வாழ்க்கையே திறந்து விட்டேன். முழு அடைப்பா வந்து. ஆமாம், 40 நாளைக்கு கடும் பிரதம். முருகனுக்கு மாலை போட்டிருக்கிறேனடா மகனே. என்னது மாலைய போட்டியா? அடி பாவி, என்னங்கடி இது? பெங்களூர் ரமணி அம்மாள் ரேஞ்சுக்கு இருக்கிறீங்க. ஆமா, நீ யார கேட்டு மாலைய போட்ட? ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டுக்கணும், இல்லைன்னா கட்டையில போகும்போது டனக்கு உன் டெட் பாடியை தூக்கிட்டு வருவாங்களே, அப்ப சொல்லியிருந்தேனா நானே வந்து நேரம் ஒரு மாலையை போட்டிருப்பேன். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இந்த இன்பிட்வீன் கேப்ல மாலையை போட்டு என்னைய கொல்லாம கொள்றேடி. இன்னைக்கு பார்த்த சூப்பர் மலையாள படம் பார்த்து வந்திருக்க தெரியுமா? சிறுவா. யாரு? யாராது? உன்னைத்தான் சிறுவா. நான் சிறுவனா? நான் உனக்கு சிறுவனா? ஏண்டி, ஏதோ யங் லுக்கா இருக்கேன்றதுக்காக புருஷனை பார்த்து சிறுவான் இன்னொரு வாட்டி சொன்ன, பின்னாடி இருந்து அருவா பேசும், ஜாக்கிரதை. சரி அப்பனே. எங்க ஆக முடியும்? எங்கடி அப்ப ஆக விடுற? ஆனா ஊனாண்டா மாலைய போட்டு என் மகிழ்ச்சியில மண்ணவாரி போடுறியடி. ஏது நான் அப்ப ஆக முன்னாடியே தாத்தா ஆயிடுவேன் போல இருக்கேடி. கோபப்படாதே பக்தா. பக்தா? ஐயோ பக்தாங்கிறாளே. ஐயோ ஐயோ. ராகி ராகி, இப்போ ஒண்ணு லேட் ஆயிடல. இந்த மாலை போட்டிருக்கேல்ல, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? ஏன் சொல்றேன்னா, அப்படியே இந்த மாலையை கழட்டி ஒரு பால் டம்ளர்ல போட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு ½ கேப்ல. ஐயோ, யாரு யாரு? அலையாதே என் அன்பு மகனே. உன் காம எண்ணங்களை கடாசி விட்டு இந்த கட்டலில் படுத்து தூங்கு. நான் நம்ம வீட்டு ஹால்ல போய் படுத்துக்கிறேன். நீ வீட்டு கால்ல படு, இல்ல நாயுடு கால்ல வேணாலும் போய் படு. எனக்கே இல்ல நாய் போச்சு, நீ எந்த கால்ல படுத்தா எனக்கு என்ன? போ சே, கப்புடா பா. முருகா, இப்படி பண்ணலாமா நீ? ஐயோ, சினிமாவில தான் பொம்பளைங்க விரக தாபம் தாங்க முடியாம தண்ணியை தூக்கி தலைவலியே ஊத்திக்குவாங்க. இங்க எனக்கு எல்லாமே உல்டா வாய்ப்போச்சே. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞான தண்டாயுத மாணிக்கு. கிண்டல் பண்றியா முருகா? மேல இருந்து வாய்ஸ் குடுக்கறியா நீ?